அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, விடியற் காலை, அதாவது காலையில் ஒரு 2 மணி வானிலை நிலவரம். அதாவது நைட்டுன்னு தான் சொல்லணும். நேற்று நைட்டு வந்து தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை. மதுரை, புதுக்கோட்டை இது எல்லாமே நல்ல மழை. நம்ம 4ஆம் தேதி எதிர்பார்த்த மழை 3ஆம் தேதி மதியமே வருது அப்படிங்கிறது தான். 4 மணிக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் வருது அப்படிங்கிறது தான் இப்போது செய்தி. அதாவது இன்றைக்கி காந்தி ஜெயந்தி, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடேன்னு வச்சுங்க. இன்றைக்கி வந்து இந்த விடுபட்ட வேலைகள் எல்லாம் போனது வந்தது எல்லாமே செய்கிறது எல்லாமே செஞ்சுருங்க. அறுவடை வேலைகளை நிப்பாட்டாதீங்க. ஏன்னா நிறைய அறுவடை நிற்கிறத நான் பார்க்குறேன். அறுவடை ஏன்னா அதுக்கப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கேப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா அதுக்கான காரணங்கள்லாம் சொல்கிறேன். இப்போ 4ஆம் தேதி வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ டெய்லி நான் வீடியோ போட போகிறேன். இந்த கான்வர்சேஷன் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு திணையில் உட்காந்து நம்ம பேசுகிற மாதிரியே பேசுவோம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. வந்து 5ஆம் தேதி ஒரு சுழற்சி வங்கக்கடலில் உருவாகிறதா இருக்கிறது. அது வந்து ரைட்டு 4ஆம் தேதி நைட்டு தான் உருவாக போகுது. அதனால் எப்படி 3ஆம் தேதியே மழைன்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடலில் அதாவது மாலத்தீவு கிட்டே இருக்கிற சுழற்சி நகர்ந்து வங்கக்கடலுக்கு அரபிக்கடலுக்கு போகுது. அரபிக்கடலில் ஒட்டி கேரளாவை ஒட்டி போகிறப்ப அந்த புல்லிங் எஃபெக்டால் 3ஆம் தேதியே மழை கொடுக்க போகுது. இப்போ 2 பக்கமுமே சுழற்சி, அரபிக்கடலில் ஒரு சுழற்சி, வங்கக்கடலில் ஒரு சுழற்சி, ரைட்டுங்களா? இதை அப்படி நீள்வட்டமாக சுற்றுது பாருங்கள். 6ஆம் தேதியெலாம் ஒரு பயங்கர 2 சுழற்சியுமே நீள்வட்டமாக. அதுக்கு அதாவது வந்து கிழக்கு வங்கக்கடலில், தென்கிழக்கு வங்கக்கடலில் வந்து ஒரு உயர் அழுத்தம். இது எல்லாமே சேர்ந்து காற்றின் போக்கை, அதாவது திசை வேக மாறுபாடு, அதான் காற்றின் திசை வேக மாறுபாடு, திசையில் மாறுபாடு, வேகத்தில் மாறுபாடு, 2 சுழற்சி வேறு இருக்குது. இதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 4, 5, 6, 7 மதியம் வந்துட்டாலே மழைங்க டெல்டாவில். அதாவது 4, 5, 6, 7, 8, 9லாம் ஒட்டுமொத்த தமிழகமே மழை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இனிமேல் இதெல்லாம் பெருசாக மாடல்லாம் ஒன்றும் மாற்றிக்காது, ரைட்டுங்களா? ஏன்னா இன்றைக்கி தேதி 1, பெருசாக இது வந்து மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெய்ய போகுது, ரைட்டுங்களா? அதனால் வந்து அறுவடை விவசாயிகள் அறுவடையை வந்து சீக்கிரம் முடிச்சிடணும். அதாவது இன்றைக்கி 2, நாளைக்கு மதியத்துக்குள்ளே முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா 9, 10, 11 ஒரு கேப்பு கிடைக்கலாம். அது ஏன்னா இன்னும் 9 நாள் இருக்குங்கிறதுனால அவ்வளோ அக்யூரேசி சொல்ல முடியாது. அதாவது இனிமேல் நம்ம வீடியோவில் கூடிய வரைக்கும் அக்யூரேசியாக சொல்லப்படும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஏன்னா வர்றது வடகிழக்கு பருவமழை காலம், இல்லை சில காரணிகள்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் வந்து அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு சொல்லிட முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7500 பேர், பார்க்குறது 12,000 பேர் 13,000 பேர் பார்க்குறீங்க. ரொம்ப பேருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக இருக்குது, பார்க்குறது குறைச்சலாக இருக்குது. ஏன் சப்ஸ்கிரைப் நான் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்கிறதுனால பண்ண மாட்டீங்களா என்னான்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. 4 பேருக்கு சொல்லுங்கள், நம்மளும் வளரலாம், நானும் வளரணும் தானே, சரி தானே? அது அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லை, ஒரு நல்ல ஒரு செய்தி 4 பேருக்கு தெரியட்டுமே, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணால் தான் அது ஆகும், ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம இந்த மேப்பு பார்ப்போம். அதில் வந்து அதே விஷயந்தான். அந்த கீழே தென் அரைக்கோளத்தில் இருக்கிற சுழற்சியை நகர்ந்துடுது. இந்த சுழற்சி வந்து அரபிக்கடல் சுழற்சி வந்து கேரளா கிட்ட வந்துருச்சு பாருங்கள். அப்போ வந்து நம்மளுடைய உயர் அழுத்தமும் இங்கே போயிடுது, உயர் அழுத்தமும் கீழே போயிடுது. போய் 4ஆம் தேதி 3ஆம் தேதியே நமக்கு மழை வந்துடுதுன்னு சொன்னேன்னா, 3ஆம் தேதி மழை வருதுன்னா அந்த அரபிக்கடல் சுழற்சியோட புல்லிங் எஃபெக்டால் வருது. 4ஆம் தேதிக்கு மேலே வர்ற மழையெல்லாம் இந்த காற்று சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் காற்று குவிதலை டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகமே ஏற்படுத்த போகுது. இல்லை மத்திய மாவட்டங்கள் திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் எல்லாமே ஒரு சக்க மழை, நல்ல மழை இருக்க போகுது. இந்த அதாவது வந்து கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம். பாக்கி மத்திய மாவட்டங்களில் நல்ல மழை. 3ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும். அதில் எந்த மழை இன்றைக்கி நேற்று இப்போ நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அப்போயே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தென் மாவட்டங்களில், ஓகேங்களா? ஒரு 12, 12:30 பார்த்தேன். அதனால் இது ஒரு 4, 5, 6, 7, 8, 9
டெல்டா மாவட்டங்களில் சாயங்காலம் வந்துட்டாலே மழை. ஒட்டுமொத்த தமிழகமே 4ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி. ஏன்னா நான் டைட்டில்லாம் போட்ட பிறகு தான் ஒரு மேப்பை அனலைஸ் பண்ணுறப்ப வந்துச்சு. நான் டைட்டிலில் 4, 5, 6ன்னு போட்டிருப்பேன். 3ஆம் தேதியை சேர்த்துங்க. 3ஆம் தேதி மதியம் இல்லை, மாலை ஒரு 3, 4 மணிக்கெலாம் மழை வர்றதுக்கான அனைத்து காரணிகளும் இருக்குது. அதனால் ஏன்னா சுழற்சியுடைய நகர்வு அப்படி. ஏன்னா இந்த அக்யூரேசி நம்ம சொல்லி தானே ஆகணும். அதனால் 3ஆம் தேதி, ஏன்னா நனைஞ்சிட்டா வராது, அதுக்காக சொல்கிறேன், ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். 3ஆம் தேதியே மழை வரும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 குறைச்சலாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சுழற்சி வருது. அது 12, 13, 14 கொஞ்சம் ஹெவி ரெயினாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 3, 4, 5, 6, 7, 8, 9 ரெயினை நம்ம அதை சந்தித்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துக்குவோம். இது விண்டியோட அந்த மழை இந்த மேப். இந்த மேப்லேயும் பாருங்கள், 2ஆம் தேதிலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 5ஆம் தேதிலாம் மழை வந்துருச்சு. 5ஆம் தேதி மழை, 6, 7, 8 இதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா பல விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறப்ப நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. நம்மளுடைய அதாவது அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப கொஞ்சம் துல்லியமாக பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டேங்க, தூக்கி போட்டு போயிடுவீங்க. ரைட்டு. எனக்கு இதனால் ஒருத்தருக்கு உபயோகப்படுத்தப்பட்டால் கூட எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் அது ஒரு சர்வீஸாக தான் செய்யணுன்னு. ஏன்னா படித்த படிப்பு வீணாக போகக்கூடாது. அஸ்ட்ரானமி படித்தோம், அது சம்மந்தமாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதனால் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.